டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 மற்றும் காவலர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்துமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வினாக்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் ஜிகே கொஷின் வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலில் டெய்லி ஜிகே கொஷின் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 1 பேப்பர் 2 டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் காவலர் தேர்வுக்கு உண்டான வினாக்கள் அடங்கிய புத்தகங்கள் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கனிச்சாறு. நெக்ஸ்ட்டு, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் க. சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலமாக தமிழர் உணர்வை பரப்பினார்? அதாவது பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலமாக தமிழ் உணர்வை பரப்பினார் அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு. தென்மொழி தமிழ் சிட்டு. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. என்சுவை என்பது என்சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். இந்த பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் என்ற பெருமைக்குரியவர் ரா. இளங்குமரனார். பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் ரா. இளங்குமரனார். ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்கள். ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு, பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கழம் உரை, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். மேற்கூறிய அனைத்து நூல்களுமே ரா. இளங்குமரனார் எழுதியது. திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலை எழுதியவர் யார்? திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலை எழுதியவர் ரா. இளங்குமரனார். இலையை குறிக்கும் தமிழ்ச்சொற்கள். இலையை குறிக்கும் தமிழ்ச்சொற்கள் தாள், இலை, தோகை, ஓலை அனைத்துமே இலையை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்போ சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா அது மலேசியா. அது எந்த மொழிக்காக அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழுக்காக. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி. கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி எது அப்படின்னா தமிழ். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எது? இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எது அப்படின்னா அது தமிழ். கூற்று 1, அடிமரத்தினிலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படும். கூற்று 2, போது என்பது பூ விரிய தொடங்கும் நிலையை குறிக்கும். சரியான விடை கூற்று 1, 2 சரி. கண்ணதாசனின் இயற்பெயர். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த இடமான சிறுகூடல்பட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கண்ணதாசன் பிறந்த இடமான சிறுகூடல்பட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா சிவகங்கை. கண்ணதாசனின் பெற்றோர். கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி.
திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார்? திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னா சேரமான் காதலி. தமிழக அரசின் அரசவை கவிஞர் அல்லது ஆஸ்தான கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டு இருந்தவர் யார்? தமிழக அரசின் அரசவை கவிஞர் ஆஸ்தான கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டு இருந்தவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அன்றே என்ற வரியை கூறியவர் யார்? நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அன்றே என்ற வரியை கூறியவர் கம்பன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற பாடலை பாடியவர். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். தமிழினங்கள் குடியேறிய நாடு. தமிழினங்கள் எந்தெந்த நாடுல குடியேறி இருக்கு அப்படின்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. மேற்கூறிய அனைத்துமே சரியானது. மேற்கூறிய மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அனைத்திலுமே தமிழினங்கள் குடியேறி இருக்கு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற பாடலின் ஆசிரியர். இந்த பாடல் திரைப்படங்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. திரைப்பட பாடல் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். கப்பித்தான். கப்பித்தான் என்பதோட பொருள் தலைமை மாலுமி. எந்த ஆண்டு புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டது? எந்த ஆண்டு புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 2004. செப்டம்பர் 2004. புயலின் பெயர்களை எந்தெந்த நாடு வழங்கியுள்ளது? புயலின் பெயர்களை எந்தெந்த நாடு வழங்கியிருக்கு அப்படின்னா வங்கதேசம், இந்தியா, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. மேற்கூறிய அனைத்து நாடுகளுமே புயலின் பெயர்களை வழங்கியுள்ளது. கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு எது? கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு இலங்கை. பெய்ட்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு. பெய்ட்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து. புயலின் வலம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு என்ன பெயர்? புயலோட வலம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா கொரியாலிஸ் விளைவு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய வெளியான முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. பா சிங்காரம் எந்த நாட்டில் இருந்த பொழுது தென்கிழக்காசிய போர் மூண்டது? பா சிங்காரம் எந்த நாட்டில் இருந்த பொழுது தென்கிழக்காசிய போர் மூண்டது அப்படின்னா இந்தோனேஷியா. கடற்கூத்து என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளது? கடற்கூத்து என்ற அத்தியாயம் எந்த நூலில் உள்ளது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. பா சிங்காரம் எந்த இதழில் பணியாற்றினார்? பா சிங்காரம் எந்த இதழில் பணியாற்றினார்? ஆப்ஷன் ஏ தினத்தந்தி. பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி. பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. வாழையும் கமுகும் தாழ்குலைதெங்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். வாழையும் கமுகும் தாழ்குலைதெங்கும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல். ஹவாய் தீவுகளை தாக்கக்கூடிய புயல் வலம்புரி புயல். புயல்களின் சுழற்சி விளைவை 1835 கண்டுபிடித்தவர் யார்? புயல்களின் சுழற்சி விளைவை 1835 கண்டுபிடித்தவர் ஹாஸ்பாட் குஸ்டா ஹொரியாலிஸ். அதனால தான் அந்த புயலுக்கு, அதாவது சுழற்சி புயலுக்கு இந்த பெயரை வச்சிருக்காங்க. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு வழங்குற திகழும் தென்மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு வழங்குற
திகழ்ந்தென் மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் க. நமச்சிவாயர். கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். சரியான விடை ஆப்ஷன் ஏ 5, 3, 4, 2, 6, 1. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், தவறின்றி தமிழில் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா. நன்னன். பச்சை நிழல், பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர், பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர். மரமது மரத்தில் ஏறி என்ற பாடலின் ஆசிரியர், மரமது மரத்தில் ஏறி என்ற பாடலின் ஆசிரியர் சுந்தர கவிராசர். தேனிலே உரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை என்ற பாடலின் ஆசிரியர், தேனிலே உரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இதில் அடிக்கோடிட்ட பகுதி, அதாவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அது என்ன குறிப்பிடுது அப்படின்னா சருகும் சண்டும், சருகும் சண்டும். என் தமிழ்னா, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எப்படி வரும் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயர் எது, வினையாளனியும் பெயர் எது அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னா பாடல், வினையாளனியும் பெயர் அப்படின்னா கேட்டவர். இதில் தொழில் பெயர் அப்படின்னா என்ன தொழில் செய்கிறோமோ அது தொழில், யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கிறது வினையாளனியும் பெயர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது மணி வகை. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளெனவும் பொது இருமையும் ஏற்பன என்ற நூற்பா இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா நன்னூல். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு கண், படி, கண்ணன். இதில் ஏபி ரெண்டுமே சரி. அதாவது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு முழுமையான ஒரு பொருளை கொடுத்தது அப்படின்னா அது தனிமொழி. இப்போ கண், படி, கண் அப்படிங்கிறது ஒரு சொல், படி அப்படிங்கிறது ஒரு சொல், கண்ணன் அப்படிங்கிறதும் ஒரு மொழி அப்படின்னா அது சொல் அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கும். அப்போ அது ஓர் தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு கண், படி, கண்ணன். இது ரெண்டுமே சரியான விடை. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது, ரெண்டு தனிமொழிகள் சேர்ந்து தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தொடர்மொழி. தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு கண்ணன், வந்தான். கண்ணன் அப்படிங்கிறது தனிமொழி, வந்தான் அப்படிங்கிறது தனிமொழி. இந்த ரெண்டு தனிமொழிகளை சேர்ந்து தொடர்ந்து வருவது தொடர்மொழி. கண்ணன், வந்தான். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. பொதுமொழி அப்படின்னா என்னன்னா தனித்திருக்கும் போது ஒரு பொருளையும் பிரிந்திருக்கும் போது வேறொரு பொருளையும் கொடுத்தது அப்படின்னா அது தனிமொழி. இப்போ அந்தமான் அப்படிங்கிறது, அந்தமான் அப்படின்னா அது தீவை குறிக்கும், அதை பிரித்து அந்த மான் அப்படின்னா அது ஒரு மானை குறிக்கும். அப்போ ஒரே சொல் தனித்திருக்கும் போது ஒரு பொருளை பிரிந்திருக்கும் போது வேறு பொருளை கொடுத்தது அப்படின்னா அது பொதுமொழி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேங்கை. வேங்கை அப்படின்னா மரத்தை குறிக்கும். வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா அங்கே வேகின்ற கை அப்படின்னு பொருள் வரும். அப்போ பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு வேங்கை. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது எது அப்படின்னா அது தொழில் பெயர். இப்போ
அதாவது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது அதில் என்ன, அதாவது ஒருமையா பன்மையானு நமக்கு தெரியாது, எந்த இடம் தன்மையா முன்னிலையா படர்க்கையானு தெரியாது, காலம் காட்டாது, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமானு தெரியாது, பால் ஐவகை பாலில் எந்த பாலை குறிக்குதுன்னு தெரியாது, குறிப்பாகவும் உணர்த்தாது வெளிப்படையாக உணர்த்தாமல் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது தொழில் பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு. எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னா அந்த தொழில் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே நடவாமை. வினையாளனையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு. வினையாளனையும் பெயர் அப்படின்னா வினையை யார் ஆளறாங்க, அதாவது வினைனா நம்ம செய்யக்கூடிய செயல், அந்த செயலை யார் செய்யறாங்க அவங்கள குறிச்சுது அப்படின்னா அது வினையாளனையும் பெயர். அப்போ பொறுத்தார் பூமி ஆழ்வார். சுடுதல் என்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயரில் எப்படி வரும் அப்படின்னா சுடு. சுடுதல் என்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயரில் எப்படி வரும் அப்படின்னா அது சுடு. அதே முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக வந்துச்சு அப்படின்னா அது சூடு அப்படின்னு வரும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் வினையாளனையும் பெயர். சிறுமலை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிறுமலை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா அது திண்டுக்கல். பள்ளிப்பறவை. பள்ளிப்பறவை என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே என்ற பாடலில் தென்னன் என்பது எந்த மன்னனை குறிக்கிறது அப்படின்னா அது பாண்டிய மன்னன். தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே என்ற பாடலில் தென்னன் அப்படிங்கிற சொல் எந்த மன்னனை குறிக்குது அப்படின்னா பாண்டிய மன்னன். கனிச்சாறு. கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். தண்டு. தண்டு அப்படிங்கிறத கீரை, கீரைத்தண்டு, வாழைத்தண்டுன்னு சொல்லுவோம். கோல் அப்படின்னா நெட்டி, மிளகாய் செடி. தூறு அப்படின்னா குத்துச்செடி, புதர். தட்டு அல்லது தட்டை அப்படின்னா கம்பந்தட்டை, சோளத்தட்டைன்னு சொல்லுவோம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கக்கூடிய சொற்களை கொண்டு பொறுத்துக. சுள்ளி. சுள்ளி அப்படிங்கிறது காய்ந்த குச்சி. விறகு அப்படின்னா காய்ந்த சிறுகிளை. வெங்கலி அப்படின்னா காய்ந்த களி. கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இதெல்லாம் காய்ந்தது அப்படின்னா அது கட்டைன்னு சொல்லுவாங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. அடுத்து கொழுந்து வகையை பொறுத்து சொல்கிறாங்க. துளிர் தளிர் அது புல் நெல் அப்படி அதுதான் துளிர்னு சொல்லுவாங்க. முறி கொழுந்து அப்படிங்கிறது புளி வேம்பு. குருத்து அப்படின்னா சோளம், கரும்பு, தென்னை, பனை. இது எல்லாத்தையுமே கொழுந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குருத்துன்னு சொல்லுவாங்க. கொழுந்தாடை அப்படிங்கிறத கரும்பினோட நுனிப்பகுதியை கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க. அப்போ சரியான விட ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் இளங்குமரனார். பூவின் நிலையை குறிக்கக்கூடிய சொல்களை கொண்டு பொறுத்துக. அரும்பு. அரும்பு அப்படிங்கிறது பூவின் தோற்ற நிலை. போது அப்படின்னா பூ விரிய தொடங்குதல். மலர் அல்லது போது அப்படிங்கிறத பூ விரிய தொடங்குதல். மலர் அல்லது அலர் அப்படின்னா பூ மலர்ந்த நிலை. வி அப்படிங்கிறது செடியிலிருந்து பூ கீழே விழுதல். செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. சரியான விடை ஆப்ஷன் சி 4, 5, 1, 2, 3. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணி கண்ணை மூடிக்கொண்டே எழுதி பழகியவர் யார் அப்படின்னா இளங்குமரனார். தாவரத்தின் பிஞ்சுகளுக்கு வழங்கக்கூடிய சொற்களை கொண்டு பொறுத்துக. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு.
இளம் காய் அப்படின்னா அது பிஞ்சு. மாம்பிஞ்சு அப்படிங்கிறது வடு. பலாப்பிஞ்சு அப்படிங்கிறது மூசு. எல்பிஞ்சு அப்படிங்கிறது கவ்வை. சரியான விடை ஆப்ஷன் டி 3, 5, 4, 1, 2. அடுத்து தாவரத்தின் பிஞ்சுகளுக்கு வழங்கக்கூடிய சொற்களை கொண்டு பொறுத்துக. தென்னை பனை. தென்னை பனை அப்படிங்கிறத குறும்பை. சிறு குறும்பை அப்படிங்கிறத முட்டுக்குறும்பை. முற்றாத தேங்காய் இளநீர். இளம்பாக்கு நுழாய். இளம் நெல் கருக்கல். வாழைப்பிஞ்சு கச்சல். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 6, 3, 5. கெட்டுப்போன காய்களை குறிக்கக்கூடிய சொற்களை கொண்டு பொறுத்துக. சூம்பல் நுனியல் சுருங்கிய காய். சிவியல் சுருங்கிய பழம். சொத்தை புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் குழுகுழுத்த பழம். சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 3, 4, 5. பழங்களின் தோல் பகுதியை குறிக்கக்கூடிய சொற்களை பொறுத்துக. தொளி. தொளி அப்படின்னா மிக மெல்லியது. தோல் அப்படின்னா வன்மையான தொளி அப்படிங்கிறது மிக மெல்லியது. தோல் அப்படின்னா திண்ணமானது. தோடு அப்படிங்கிறது வன்மையானது. ஓடு அப்படின்னா மிக வன்மையானது. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 4, 2, 3. பொருட்களின் தோல் பகுதியை குறிக்கக்கூடிய சொற்களை கொண்டு பொறுத்துக. குடுக்கை. குடுக்கை அப்படின்னா சுரை. மட்டை அப்படின்னா தேங்காய். உமி அப்படின்னா நெல் கம்பு. கொம்பை அப்படின்னா வரகு கேழ்வரகு. சரியான விடை ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. சொல்லுதல் என்பதற்குரிய சொல். சொல்லுதல் என்பதற்குரிய சொல் பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல். இது அனைத்துமே சொல்லுதல் அப்படிங்கிற பொருள் தான் குறிக்கும். அப்போ சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்களை கொண்டு பொறுத்துக. கூலம். கூலம் அப்படிங்கிறது நெல் புல் கம்பு. பயறு அவரை உளுந்து. கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை. விதை கத்தரி மிளகாய். கால் அப்படின்னா புளி காஜரை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 5, 4, 2, 3, 1. தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்களை கொண்டு பொறுத்துக. நாற்று நெல் கத்தரி. கன்று மா புளி வாழை. குருத்து வாழை. பிள்ளை தென்னை. சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி எந்த ஆண்டு திரைப்பட பாடலாசிரியர் ஆனார்? கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு 1949. தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்களை கொண்டு பொறுத்துக. குட்டி. குட்டிங்கிறது விழா. மடலை அல்லது வடலை அப்படின்னா பனை. பைங்கூல் அப்படின்னா நெல் சோளம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 1, 2. தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரை. கவிஞன் யாரோ காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர். கவிஞன் ஞானோ காலக்கணிதம் என பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். பாசிங்காரம் எந்த நாட்டில் இருந்த பொழுது தென்கிழக்காசிய போர் மூண்டது? பாசிங்காரம் எந்த நாட்டில் இருந்த பொழுது தென்கிழக்காசிய போர் மூண்டது அப்படின்னா இந்தோனேஷியா.
பா. சிங்காரம் தன் சேமிப்பான 7,5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட எந்த வளர்ச்சிக்காக வழங்கினார்? பா. சிங்காரம் தன் சேமிப்பான 7,5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். மொழியின் 3 வகை. மொழியை எத்தனை வகையை பிரிக்கலாம்னா 3 வகையை பிரிக்கலாம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இங்கே மேற்கூறிய அனைத்தும் சரி. முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ இது முதல்நிலை தொழிற்பெயர். 3மே முதல்நிலை தொழிற்பெயர். அப்போ சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். சுடுதல் என்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயரில் எப்படி வரும் அப்படின்னா அது சுடு. வினையாளனியும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும்? வினையாளனியும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடங்கள்லையுமே வரும். அப்போ சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். மெத்த வணிகழன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. மெத்த வணிகழன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். கீழ்கண்ட கூற்றுகளுள் சொல் என்பதற்கு சரியானது எது? இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 3 வகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் வரும். செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சரியான விடை மேற்கூறிய அனைத்தும் சரி. இங்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து கூற்றுகளுமே சரியானது. நசை என்பதன் பொருள். நசை என்பதன் பொருள் விருப்பம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு புக் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.